Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wa sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah subhanahu wa ta'ala fi kalamihil qadim wa furqanil majid وَرَتِّلِ الْقُرْآنَ تَرْتِيلًا. وقال سيدنا وشفاعتنا محمد رسول الله صلى الله عليه وسلم وصلوات صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال صلى الله عليه وسلم. காடுகளில் சமவெளிகளில் ஆழ்கடலின் நடையின் மடியில் சுழன்றடிக்கும் புயலில் நாடு நகரங்களில் தேடி வரும் தென்றலில் ஒவ்வொரு பொருளிலும் அருளாய் நின்றடங்கும் எல்லாம் வல்ல ஏக ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது மகத்தான பேரருள் நமது உயிரினும் மேலான அன்னலங்கள் ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னதமான உயர்தரமான வாழ்க்கை நெறியினுடைய அடிப்படையான அவசியமான ஒரு உயர்ந்த சேவை இந்த திருக்குர்ஆனுடைய ஹித்மத் பணி. முப்பெரும் விழா என்ற ஒரு அருமையான விழா. எனக்கு முன்னால் பேசிய பல உலமா பெருமக்கள் சகோதரர்கள் சொன்னது போல அதற்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தி குறித்த நேரத்தில் நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க பேசுறதுக்கு. இந்த 10 நிமிஷத்தில் நான் மட்டும்தான் இதுக்காக பேசுகிறேன். 10 நிமிஷம் நீங்கள் எனக்காக தரணும். அமைதியாக எனக்காக கொடுத்துட்டீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். இல்லை நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் நான் மட்டும் கொடுத்த நேரத்தோடு பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் அமைதியாகணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னபடி தலப்பா கட்டிட்டேன். தலப்பா இல்லாமல் தலப்பா கட்டிட்டேன். பிள்ளைகளை பார்த்து பெரிய மாற்றம் அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரிகள், 128 மாணவ மாணவிகள் குர்ஆனை நிறைவு செய்த துவங்குறது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. துவங்குறது யாரும் துவங்குறது. 75 மாணவ மாணவிகள் நிறைவு செய்தது. 2 இன்னொரு விழா 30 விழான்னு போட்டுருக்கீங்க. விளக்க கூட்டம். ஏன்னா நிறைய பேர் தெரியாமையே போயிடும். 3 போட்டாங்கன்னா இன்னும் ஒன்று எல்லாமே தெரியும். என்ன போனதுக்கு பின்னாடியே பேச முடியும். திருக்குர்ஆன் விளக்க கூட்டம் என்ற ஒரு அருமையான ஒரு 30 விழா. உமர் ஃபாரூக் மௌலானா சொன்னது போல கோட்டக்குப்பம் மாஷா அல்லாஹ் என்ற பகுதி பாரம்பரியமிக்க சரித்திரமிக்க பகுதிகள் மட்டுமல்ல, ஊர் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே தீனுடைய காரியங்களில் மட்டுமல்ல அனைத்து காரியங்களிலும் முன்மாதிரியாக திகழ்கின்ற பகுதி இது. அல்லாஹ் அப்படியே கியாமத் வரை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். சத்தமே இல்லையே. ஆமீன். கவனிக்கத்தான் செய்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வினை கலந்திருக்கின்ற கண்ணியமான உலமா சகோதர பிரமுகளே, மஸ்ஜிதுகள் மதரசாக்களுடைய நிர்வாக பிரமுகளே, இளைஞர்களே, வாலிப கண்மணிகளே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குறிப்பாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு சொன்னது போல இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையாக சிறப்பாளர்களாக இங்கே கலந்திருக்கின்ற சுவனத்து மலர்களாகிய நம்முடைய வாரிசுகள், அன்பு சுவனத்து மலர்கள், நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்வான ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னா இது பிள்ளைகளுக்காக நடத்துகின்ற நிகழ்வு. பொதுவாக பிள்ளைகள்னு சொன்னாலே சந்தோஷம்தான். ஆனால் அதே நேரத்தில் அதில் ஒரு கஷ்டமும் இருக்கு. ஏன்னா இவங்களை அமைதிப்படுத்தி என்ன செய்ய நடக்கணும். இப்போ மற்றவங்க நடத்துகின்ற உணவாக்கு தெரியும், நிர்வாகிகளுக்கு தெரியும்.
நம்ம பயான் செய்யறதா இருந்தால் பயான் செஞ்சுட்டு போயிடலாம், பயான் எல்லாம் அமைதியாக கேட்போம். ஆனால் இவங்களை உட்கார வச்சு மதரசான் நடத்தணும், 1 மணி நேரம் நடத்துறதுக்குள்ள அவருக்கு மசாலா ஒரு வருஷமே நடத்துற மாதிரி ஆயிடுது. ஆனால் அது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமே தனி. பத்திரமா இல்லைங்களா சொன்னார் உமர் ஃபாரூக் சொன்னார், பிள்ளைகள்கிட்ட டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். என்ன சார் செய்யலாம்? சேட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் டாக்டர் சொல்லுவாங்க சேட்டை செய்வதுதான் குழந்தைத்தனம், செய்யத்தான் செய்வாங்க. என்னங்க ஓடிக்கிட்டு இருக்கான், நல்லா இருக்கான் பாப்பா, சுறுசுறுப்பா இருக்கான்னு அர்த்தம். பிள்ளைகளுக்குள்ள தன்மை எது, அவைகளை அமர வேண்டும். ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு மாணவனை கூட்டிட்டு போனார், தரப்பானாரு, சார் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னார். எங்கப்பா விழுந்து? எங்க அடி? காலில் அடி. சரி நான் ஊசி போடுறேன் அப்படின்னாரு. பையன் சொன்னான், சார் ஊசி வலிக்குமே அப்படின்னு சொன்னான். பரவாயில்லை, உனக்கு ஊசி போடும் பொழுது ஊசி வலிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஜோக்கு சொல்றேன் நான் அப்படின்னாரு. யார் சொன்னா? டாக்டர் சொன்னார். பையன் சொன்னா, சார் நீங்க ஊசி போடுங்க, நான் வலியை தாங்கிக்கிறேன். ஏன்னா 2 வலியை ஒரே நேரத்தில் என்னால தாங்க முடியாது. புரியுதா? ஊசி போடுறதையும் தாங்கிக்கிறணும், உன்னோட ஜோக்கையும் நான் தாங்கணும். அதனால 2 வலி வேணாம், 1 வலி மட்டும் போடுங்க. அந்த டாக்டர் எனக்கு ஊசி போடுறாரு, ஊசி போடாமலே உனக்கு சரியாகி போயிருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். இது பிள்ளைகளுக்குள்ள இயற்கை சகோதரர்களை இதெல்லாம் இயற்கையாக கொடுத்திருக்கிறது. அனுபவிக்கவர்களை இது குர்ஆனுடைய பணி, குர்ஆனுடைய விழா. சுருக்கமாக நான் அதிகமாக பேச மாட்டேன், எனக்கு தெரியும். ஏன்னா கடைசியில் எனக்கு கொடுக்கும்போது ஒரு 3 நிமிஷம் கொடுப்பாங்க, இல்லாட்டி 5 நிமிஷம் கொடுப்பாங்க. இதுக்காகவே நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இடையில மைக்கை வாங்கிடுறேன். என்ன உமர்ந்துறாங்க, இடையில மைக்கை வாங்கிடுறேன். வாங்கி அப்பப்போ கொஞ்சம் நேரம் ஒரு சம்பவத்தை சொல்லி அப்போவே நான் பேச முடிச்சிருவேன். கடைசியில் துவா செஞ்சுட்டு பிள்ளைகளுக்கு ஆரம்பிச்சுட்டு போகிறேன். அதனால் ஒரு 5 நிமிஷங்கள் மட்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி தாங்க நான் நிறைவுக்குவாங்க. அன்புக்குரிய அன்பு பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குர்ஆன் இன்றைக்கு தங்களுக்கு முன்னால் ஓதப்பட்ட அருமையான ஹதீஸ் சொல்லுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம." யார் திருக்குர்ஆனை படித்து அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் கைரானவர்கள். கொஞ்சம் சொல்லுங்க, அவர்கள் கைரானவர்கள், சிறந்தவர்கள். சகமிக்க உலமா பெருமக்களே, சகோதரர்களே, இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து நம்முடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், படித்தவர்களும் படித்து கொடுப்பவர்கள் மட்டுமல்ல கைரானவர்கள் அல்ல. குர்ஆன் எங்கே சம்பந்தப்படுகிறதோ, குர்ஆன் எங்கே சேருகிறதோ, குர்ஆனோடு எது சேருகிறதோ, கொஞ்சம் ரெண்டையும் பாருங்க. குர்ஆன் எங்கே சேருகிறதோ, குர்ஆனோடு எது சேருகிறதோ அவை எல்லாமே கைர்கள் தான். அவைகள் எல்லாமே கைர்கள். ஏன் அப்படின்னா சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆன் பிறந்த இடம் கைரான, குர்ஆன் வந்த இடம் கைரான. குர்ஆன் எங்கிருந்து நமக்கு கிடைத்ததோ அந்த இடம் கைரானது. கைருல் ராஹிமீனாகிய, கைருல் ராஸிகீனாகிய, கைருல் காஃபிரீனாகிய அல்லாஹ்விடமிருந்து நமக்கு என்ன செய்த குர்ஆன். அவன் கைரானவன், எல்லாத்திலையும் கைரானவன். புரியுதா சொல்றது? எல்லாத்தையும் கைரானவன் அல்ல. அப்ப அனைத்திலும் கைராக இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த இந்த குர்ஆன் எங்கே சம்பந்தப்படுகிறதோ, குர்ஆனோடு எது சம்பந்தப்படுகிறதோ அவைகள் எல்லாமே கைது. இதுல 10 கைதுகளை சொல்றாங்க. சுருக்கமா நிறைய கைதுகள் இருக்கு, ஒரு 10 மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். கொஞ்சம் அதை எண்ணிட்டு வாங்க. அப்புறம் கடைசியில் நீங்க தான் அந்த கைதுகளை சொல்லணும். அந்த 10 கைதுகள் என்னன்னு நீங்க சொல்லணும். பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லலாமாப்பா? கவனிப்பீங்களா? எல்லா பிள்ளைகளும் கவனிப்பாங்களா? 10 கைதுகள் பிள்ளைங்க சொல்றாங்களே, நீங்க 2 பேரும் சொல்லணும். சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். கைருல் ராஹிமீன், கைருல் ராஸிகீன், கைருல் காஃபிரீன். அது அந்த கைரில இருந்து குர்ஆன் நமக்கு கிடைத்ததனால அதற்கு பெயர் உலமாக்கள் சொல்லுகிறார் கைருல் கலாம். கைருல் கலாம், சிறந்த வேதம். உலகத்தில் இதை தவிர வேற எந்த வழிகாட்டியும் உலகத்தில் இல்லை, எதுவுமே. அல்லாஹ்